வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி அமெரிக்கன் லாங்குவேஜ்ல வந்து திரைப்படம் 1982ல வந்த திரைப்படம் சைலண்ட் ரேஜ். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான் 1989ல வந்த திரைப்படம் நாளைய மனிதன். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு உலகத்தை கிடைச்சிடும் டாக்டர். இந்த ஆராய்ச்சியில மட்டும் நாம ஜெயிச்சிட்டா இந்த உலகத்துக்கு நாம தான் கடவுள். இப்போ பிரேதம் தேவை. நாம பிரேதத்துக்கு உயிர் கொடுத்தா அவன் எவ்வளவு நான் உயிரோட இருப்பான்? அவரை சாகடிக்கவே முடியாது. He will live forever. இந்த திரைப்படம் ஒரு அமெரிக்கன் லாங்குவேஜ்ல வந்த திரைப்படம் 1982, அதாவது 1982ல வந்த திரைப்படம் சைலண்ட் ரேஜ். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம், எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம அப்படியே சேம் எடுக்கப்பட்ட திரைப்படம் 1989, அதாவது 1989ல வந்த திரைப்படம் நாளைய மனிதன். இந்த திரைப்படத்துல பிரபு, ஜெய்சங்கர், ஜெய் கணேஷ், தக்காளி சீனிவாசன், ஜனகராஜ், அஜய் ரத்னம், ஜெயஸ்ரீ, அமலா மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் சேம் எந்த மாற்றம்லாம் எதுவும் இல்லை. இந்த திரைப்படம் வந்து டெக்னாலஜி வளராமையே இந்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த 89லேயே வந்து இந்த திரைப்படம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்த திரைப்படம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பு என்னமோ நம்ம தக்காளி சீனிவாசன் அவர் வந்து எந்த படம் தயாரித்தாலுமே ஹாலிவுட் மூவிங்கெலாம் இப்போ இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து தான் படத்தை ரீமேக் அப்படியே சேம் பண்ணுவார். அந்த மாதிரி பழக்கக்குறைவு தான் அவர். ஆனால் இந்த திரைப்படம் டெக்னாலஜி வளராமையே இந்த திரைப்படம் என்ன எடுத்தார்னா, ஜெய்சங்கர் கதாபாத்திரம் ஒரு டாக்டர் அவர், தக்காளி சீனிவாசன், ஜெய் கணேஷ், இவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றதை விட இவங்க 3 பேரும் டாக்டரில் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஜெய்சங்கர் வந்து ஒரு மருந்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த மருந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா, செத்தவனை வந்து மறுபடியும் வந்து புழைக்க வைக்கிற மருந்து. இந்த மருந்தை வந்து அவர் எப்போ ரொம்ப பாடுபட்டு இந்த மருந்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் செத்தவனை இதுக்காக வந்து ஒரு பாடியை கொண்டு வந்து அந்த பாடியை கொண்டு வந்து பலவிதமான ஆராய்ச்சிகளும் பண்ணி அதில் ஊசியெல்லாம் போட்டு ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை புழைக்க வைக்கிறாங்க. ஆனால் அவர் புழைக்க வச்சுட்டு ரொம்ப நல்லாவே பேசுகிறாரு, ரொம்ப நல்லா பேசுவார், எல்லாம் பண்ணுவார். மறுபடியும் ஒரு ஊசி போடுறதுக்கு அவர் போவார். அந்த ஊசி போட போகும்போது அஜய் ரத்னம் என்ன கேட்பாருன்னா, அஜய் ரத்னா உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ஒரு ஹார்டி ஆயிட்டு அவர் ஊசி போடும்போது கேட்குறாரு, டாக்டர் நான் தான் குணமாயிட்டேன்னு, எதுக்கு மறுபடியும் இந்த ஊசி போடுறீங்க? இந்த ஊசி தான் நான் போடுறேன் உனக்கு கடைசி ஊசி, இந்த ஊசியில் தான் உனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லுவோம்னா அந்த ஊசியை வந்து போடுறாரு. ஆனால் அந்த ஊசியை அவர் போட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரோட மூளை குகம் எல்லாமே அவருக்கு மாறிடுது, குணங்கள் மாறிடுது. அதாவது ஒரு பேய் குணமாயிடுது. ஆனா இருக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா மனிதர்களை வந்து கொலை பண்ணி அடிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் மாறிடுறாரு. இந்த குணம் வந்து எல்லாருமே வந்து கொலை பண்ற குணம் ஆயிடுது. ஆனா அவரு பண்ற என்ன ஒரு இதேன்னா, ஆராய்ச்சி பண்ற டாக்டரை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆனா யாராவது டாக்டர் இவனால நமக்கு ஆபத்து இருக்கு, இவனை கொண்டு இருக்க டாக்டர் அப்படின்னு வந்து யாராவது சொன்னாங்கன்னா தப்புன்னு அதை மட்டும் எழுந்து பார்ப்பாரு. மறு நிமிஷமே அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கொண்டுருவாரு. இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ணி இவர் வந்து காணாம போயிடுறாரு. இவர் காணாம போய் எல்லாரையும் கொலை பண்றாரு, அடிச்சு சாப்பிட்றாரு. இதுதான் இவர் யாராலும் வந்து அடக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய பலசாலி. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அஜய் ரத்னத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 89ல இது வந்து பெரிய சூப்பர் ஹிட்டான திரைப்படம் சொல்ல முடியாது, நல்லா ஓடின படம், அவ்வளோதான் ஓடிச்சு. ஆனால் வந்து சூப்பர் ஹிட் திரைப்படம் சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்று தான், அந்த டைமில் அமெரிக்கன் லாங்குவேஜ் பார்த்து டெக்னாலஜி வளராமையே அந்த படத்தை வந்து ஒரு அழகான முறையில் சாமர்த்தியமாக செலவு கம்மியாக தயாரிப்பு வந்து தக்காளி சீனிவாசன் செலவு கம்மியாக இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணார். இந்த திரைப்படத்தில் வந்து பிரபு இருக்காரு, ஜனகராஜ் இருக்காரு, அமலா இருக்காங்க, ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இவங்க கேரக்டர் எல்லாருமே ஜனகராஜ் கேரக்டர் ஒரு பாவமாக இருக்கும், சாவடிச்சிருவாங்க. எல்லா கடைசியில் வந்து பிரபு வந்து அடக்கி என்னமோ போட முடியுமான்னு பார்த்து அவரை சாவடிக்க வந்து ட்ரை பண்ணி சாவடிப்பார். அமலாவோட நம்ம ஜெய் கணேஷோட கேரக்டர் டாக்டர் கேரக்டரு, இவரை குணத்துக்கு உண்டான ஊசியை போடுறாரு. அது எப்படியோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு
இவரை வந்து உருவாக்குன டாக்டரையே கொன்னுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, பிரபு வந்து உள்ள தூக்கி போட்டு அடிச்சு போட்டு எதிர்ப்பு தூக்கி போய் இதுல போட்டுறாரு, ஒரு பாலஞ்ச கணத்துல போட்டுறாரு. இவர் செத்துட்டா நினைச்சுட்டு 2 பேரும் போறாங்க. ஆனா போனவுடனே குப்புன்னு அந்த கணத்தை ஏதுப்பான், பார்ட் 2 அப்படின்னு போட்டுருவாங்க. பார்ட் 2 இந்த படம் திரைப்படம் அந்த திரைப்படமா வந்தது. அந்த பார்ட் 2 திரைப்படத்துல வந்து ஆர்டிஸ்டுங்க வேற, கண்டினியூஷனாக தான் அந்த கதை வரும். அந்த கணத்துக்குள்ள இருந்து மறுபடியும் வெளியே வந்தாரா இல்லையா, கணத்துக்குள்ள வெளியே வரதுல இருந்து தான் கதையை காட்டுவாங்க. அந்த திரைப்படத்தை வந்து நாளைய மனிதோட 2ஆம் பாகம் அதிசய மனிதன் அப்படின்னு போட்டு அந்த டைட்டில் எடுத்திருப்பாங்க. அதிசய மனிதன் போட்டு அந்த டைட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல வந்து கௌதமி, சின்னி ஜெயந்த், கிட்டி, நிலகல் ரவி, அந்த மாதிரி இன்னும் எத்தனோ வந்து அந்த படத்தில் ராதா ரவி அந்த திரைப்படத்தில் அடிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வந்து 89லயே வந்து கண்டினியூஷனாக எடுத்திருக்காங்க. இன்னும் 5 திரைப்படங்கள் வந்து வெளியில தெரியாத திரைப்படங்கள்லாம் இருக்கு. நம்ம காணொலியில ஒண்ணா உங்களுக்கு சொல்லப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படத்தில் வந்து டைரக்டர் வந்து வேலு பிரபாகரன், தயாரிப்பு தக்காளி சீனிவாசன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.